ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கார்த்திகை தீப சீரியலை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். கார்த்தி கீதா கிட்ட தீபாவுக்கு நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே கீதா அதிர்ச்சி அடைகிறாங்க. துங்கா அங்கே ரொம்பவே மோசமானவன், சொல்லப்போனால் அவன் ரொம்பவே செல்வாக்குள்ளவன், அவனை எதிர்த்துட்டு நம்ம எதுவுமே பண்ண முடியாது. உங்கள் தீபாவை காப்பாற்றணும்னா நான் அவங்ககிட்ட போனால் போகிறோம், அவன் தீபாவை விட்டுருவான், அதனால நான் அவன்கிட்ட போய் சரணடைஞ்சிருது அப்படின்னு கீதா சொல்லவும் இதை கேட்டதுமே கார்த்தி அதிர்ச்சி அடைகிறாங்க. என்ன கீதா நீங்கள் இந்த மாதிரிக்கு பேசிகிட்டு இருக்கிறீங்க? அவன் எவ்வளோ மோசமானவன் சொல்லிட்டீங்க. அப்படி இருக்கும்போது நான் எப்படி உங்களை அங்கே விடுவேன்? கண்டிப்பாக நீங்கள் போக வேண்டாம், நான் தீபாவை எப்படியாவது நான் காப்பாற்றிடுவேன், நீங்கள் ஒன்றும் பயப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி அங்கேருந்து கிளம்புறாங்க. இந்த மாதிரி நடந்துட்டுருக்கு. அடுத்து பார்த்தோம்னா சக்தியை தான் காட்டுறாங்க. சக்தி கற்பகத்திட்ட போய் கேட்குறாங்க. அப்போ கற்பகம் கார்த்தி பற்றி சொல்லவும் இது கெட்டதுமே அவங்க சக்தி அதிர்ச்சி அடைகிறாங்க. ஐயோ, தீபாவோட கணவர் என்னுடைய வீட்டுக்கு வந்தார், ஆனால் நான் விஷயம் தெரியாமல் நான் அவரை அவமானப்படுத்தி விட்டுட்டேன், இப்போ என்ன பண்ணுறதுக்கே தெரியல. சரி, அடுத்த இடம் வந்தாக்கி என்னுடைய ஃபோன் நம்பரை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் நம்பரை கொடுத்துட்டு வராங்க. அடுத்து வசந்திட்ட அவங்க சக்தி ஃபோன் பண்ணி கேட்கவும் அப்போ வசந்தி சொல்கிறாங்க, ஐயோ நானும் நான் அவங்கள அசிங்கப்படுத்தி விட்டுட்டேன், ஏன்னா அந்த ரவுடிங்களோட ஆளுக நினச்சிட்டேன். இப்போ கார்த்தி நம்ம எங்கே கண்டுபிடிக்கிறது? அந்த பேர் மட்டும் தான் நம்மளுக்கு தெரியுமே தவிர மற்றபடி அவரை பற்றி எந்த டீட்டெயிலுமே தெரியாது அப்படின்னு வசந்தியும் சக்திகிட்ட சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்போ சக்தி சரி நம்ம எப்படியாவது கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஆட்டோவில் வந்துட்டு இருக்கும்போதே அவங்களுக்கு ஒரு யோசனை வருது. பார்த்தோம்னா நேராக எஃப்எம் ரேடியோக்கு போகிறாங்க. அங்கே எஃப்எம் ரேடியோவில் போனதுமே அவங்க சொல்கிறாங்க, எனக்கு நீங்கள் ஒரு ஹெல்ப் பண்ணணும் சார் அப்படிங்கிறாங்க. என்ன ஹெல்ப்புமா பண்ணணும் அப்படிங்கும்போது அப்போ தீபா பற்றின எல்லா விஷயமும் சொல்கிறாங்க. தீபா ஒரு சிங்கராக்கும், அவங்களுடைய பாட்டு என்னுடைய மொபைலில் இருக்குது, அந்த பாட்டை நீங்கள் ரிலீஸ் பண்ணி விடுங்க, அந்த பாட்டை கேட்டுட்டு கண்டிப்பாக அவங்க குடும்பத்தில் உள்ளவங்க யாராவது அவங்க தேடி இங்கே வருவாங்க. அப்படிங்கப்போ ஒரு நல்ல சிங்கரை நம்ம இழந்துடக்கூடாது, அதனால அவங்கள எப்படியாவது காப்பாற்றணும், நீங்களே எனக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கும்போது அவங்களும் சரி மேடம் உங்களுக்காக இந்த உதவியை நாங்கள் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அரை மணி நேரத்துக்கு கூட அவங்க பாடின பாட்டை நம்ம போட்டுகிட்டே இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரிக்கு தீபா பாடின பாட்டை எஃப்எம் ரேடியோவில் ஒளிபரப்பு பண்ணிட்டு இருக்கிறாங்க. இந்த மாதிரி நடந்துட்டு இருக்கு. அடுத்து கார்த்தியும் சரவணனை தான் காட்டுறாங்க. அப்போ கார்த்தி சொல்கிறாங்க சரவணங்கிட்ட, தீபாவை எங்கே தேடுறதுக்கு அவங்க எங்கே போனாங்கன்னு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது, ஆரம்பிச்ச இடத்துல நிற்கிற மாதிரி இருக்குது, இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது எனக்கு அதுதான் ஒன்றும் புரிய மாட்டேங்குது அப்படின்னு சரவணன் சொல்கிறாங்க. சரி நம்ம எதுக்கும் திரும்பவும் நம்ம அந்த டாக்டர்கிட்ட போய் கேட்கலாமா அப்படிங்கும்போது எதுக்கு, ஏற்கனவே கேட்டுட்டோம், அவர் தான் ஒன்றும் தெரியாதுன்னு சொல்லிட்டார்ல அப்படிங்கிறாங்க. இல்லை ஒரே ஒரு தடவை கேட்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க டாக்டர்கிட்ட போய் கேட்கறதுக்காக வராங்க. ஆனால் டாக்டர் ஊரில் இல்லை, நாளைக்கு தான் வருவார்னு சொல்லிடவும் அப்போ சரி இன்னும் இவ்வளோ நாள் பொறுத்தாச்சுல, ஒரு நாள் நம்ம பொறுத்துப்போம், எப்படி தீபா பற்றின நாளைக்கு ஏதாவது ஒரு விஷயம் நம்மளுக்கு தெரியும் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி நடந்துட்டு இருக்கு. சரி வாங்க நம்ம ஜூஸ் குடிக்க போகலாம் அப்படின்னு சரவணன் கூப்பிடும் போது கார்த்தி எனக்கு வேண்டாம் அப்படிங்கிறாங்க. வாங்க கார்த்தி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெசார்ட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. அதே இடத்துக்கு பார்த்தோம்னா அங்கே சக்தியும் வராங்க. அவங்களும் உட்காந்து ஜூஸ் குடிச்சிட்டு இருக்கிறாங்க. அப்போ ரெண்டோருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்க்காம அவங்க உட்காந்து ஜூஸ் குடிச்சிட்டு இருக்கிறாங்க. சக்தி ஜூஸ் குடிக்கும் போது அவங்க கார்த்தியை பார்ப்பாங்களா, கார்த்தியை பார்த்துட்டாக்கி அவங்க தீபா பற்றின எல்லாமே விஷயத்த சொல்லி தீபாவை ஒப்படைச்சிருவாங்க. ஆனால் இது நடக்குமா, அடுத்தது இந்த கதை என்ன மாதிரி கொண்டுட்டு போகிறாங்கன்னு சொல்லி நம்மளும் வெயிட் பண்ணி பார்க்கலாம்.